ஆமா. ஆனா பூஜிதா, காலையிலேயே எனக்கு வந்துட்டு என்ன தெரியுமா, செம்ம கிரேவிங்கா இருக்கு. அது காலையில மட்டும் இல்ல, அது நைட்டு நேரத்துலயும் எனக்கு வந்துட்டு பசி பயங்கரமா எடுக்குது. ஒரு ஷோக்கு வந்திருக்கமே, கெஸ்ட் யாரு, அவங்கள பத்தி நம்ம அதெல்லாம் கிடையாது. வந்த உடனே சாப்பாடு தான். சாப்பாடு தானுங்க. எனக்கு என்னன்னா நேத்து நைட்டு கூட கரெக்டா 2 மணிக்கு பிரியாணியும் பரோட்டாவும் வேற லெவல்ல ஒரு சைடு காம்பினேஷனா அடிச்சேன் பாருங்க. செம்ம தூக்கம். அதான் இப்ப மறுபடியும் லைட்டா பசிக்க ஆரம்பிக்குதா. அதுதான், அதனாலதான் இன்னைக்கு நீங்க ஷூட்டுக்கு லேட்டா வந்திருக்கீங்க. ஷூட்டுக்கு லேட்டாலாம் பண்றது தப்பு தானே. தப்பு தாங்க. சாப்பிடக்கூடாது தானே. சாப்பிடக்கூடாது தான். அது எனக்கு மார்னிங் தான் வந்துட்டு அப்படியே டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கு தெரியுது. ஆனா இருந்தாலும் லைட்டா பசிக்குது, வேற எதுவும் இல்லை. நம்ம சரியான நேரத்தில் வந்துட்டு சாப்பிட்றது, தேவையான அளவு இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது நம்மளுக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, பசி அப்படின்னு வந்துட்டா எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். இப்பெல்லாம் தெரியும்ல, ஒரே போன்ல வந்துட்டு ஒரே ஆர்டர் தான், வீட்டுக்குள்ளேயே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாது இல்ல. எஸ், கரெக்ட். அதனால எது நம்மளுடைய உடம்புக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு தெரியாம கண்ட நேரத்துல சாப்பிடுறது தான் இப்ப வரக்கூடிய பல வயிறு பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமா சம்மர் டைம்ல இருக்கும். நம்ம பார்க்குற இடத்துல சாப்பிடக்கூடிய ஜூசஸ், ஐஸ்கிரீம்ஸ், இது எல்லாமே ஜீரண மண்டலத்துல ரொம்ப பாதிக்குது. அதுவும் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களும் இப்ப இருக்கக்கூடிய நவீன ஃபுட் ஹேபிட்ஸுக்குமான தொடர்பு, அஜீரண கோளாறுகள், அல்சர், உடல் பருமன், அஜீரண கோளாறுகளுக்கு இப்ப என்ன நவீன மாற்றங்கள் சிகிச்சையில வந்திருக்கு இப்படின்னு பல வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அண்ட் சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு ஒரு மருத்துவர் வந்திருக்காரு. ரொம்பவும் பிரபலமான, புகழ்பெற்ற, அனுபவம் வாய்ந்த ஜீரண மண்டல மருத்துவ நிபுணர் டாக்டர் பாண்டுரகன் பசுமணி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? வணக்கம் நிக்கி. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை மாதிரியே கலகலப்பா இருக்கேன். சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. சார், எனக்கு உங்களை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு படத்துல சிவாஜி சாரை நாங்க வந்துட்டு பார்த்து ரசிச்ச ஒரு காலம்லாம் இருக்கு. அப்படியே இருக்கீங்க சார் நீங்க. மேட் மை டே. அவர் என்னுடைய ஆதர்ச நாயகர். எங்க அப்பா சிவாஜியெல்லாம் என்னுடைய சைல்ட்ஹுட் ஹீரோஸ். அதனால நல்ல மிக நல்ல இனிமையான ஆரம்பம். அவ்வளவுதான் சார். சூப்பர் டாக்டர். சார் அக்கி சொன்ன மாதிரி கௌரவம் படத்துல இருந்து அப்படியே இருக்கு. அப்படிதான் எனக்கும் அந்த படம் பார்த்துட்டு சரி ஓகே, உங்களும் பார்க்கும்போது ஒருவேளை ஓகே சின்ன சார் டேம் இட் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க லைட்டா. டேம் இட். அவ்வளவுதான் சார். சூப்பர். எனக்கு என்னன்னா டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது தான் ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் ஒன்று வரும். என்னதான் நோய் இருந்தாலும் சரி, அவங்கள பார்க்கும்போது அப்பாடா, அவங்க சொல்ற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள், இதெல்லாம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள்லாம், நம்ம கூட ஏதோ ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். வெளியே வரும்போது நம்மளுக்கு என்னப்பா நோய் இருக்கு, நம்ம ஜாலியா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை பார்த்தப்பறம் தான் வருது. எஸ் டாக்டர், யூ மேட் மை டே அப்படின்னு சொன்னீங்க. யூ ஒன்லி மேக் ஆர் லைஃப்ஸ், யூ ஒன்லி மேக் ஆர் டேஸ். ஆன் தட் நோட், ஸோ சம்மர் டைம்ல இருக்கோம் இல்ல நிக்கி? ஆமா சார். எனக்கு என்ன தெரியுமா சார், சம்மர் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய சம்மர்லாம் வந்துட்டு ஸ்டொமக்குக்கான நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சம்மருக்கும் ஸ்டொமக் பெயினுக்கும் என்ன சார் கனெக்ஷன் இருக்கு? இல்லை, நிறைய கனெக்ஷன் இருக்குது. இது ரொம்ப நல்ல கேள்வியில் ஆரம்பிச்சிருக்கீங்க. த்ரூ அவுட் த இயர் நம்ம உணவு சம்மந்தமாக சாப்பிட்டுட்ருக்கோம், உணவு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். பட் சம்மர் டைமுக்குன்னு சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று நீர் இழப்பு, டீஹைட்ரேஷன், நம்மளுடைய ஸ்வெட்டிங். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஏர் கண்டிஷனில் இருக்கிறதுனால உண்மையான தாகத்தை கூட நம்ம உணராமல் இருப்போம். சிறு குழந்தைகள், பெரியவர்கள் நீர் இழப்பை உணர முடியாத அளவுக்கு, தாகத்தை உணர முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அதனால் எல்லோருமே 2.5-3 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக இருந்தணும். அது எடுத்த உடனே ஜில்லுன்னு ஒரு தண்ணி குடித்தா அந்த தாகத்தை பொய்யா தணிச்சிடலாம். அப்போ இயற்கை இந்த சமயத்தில் என்னென்னலாம் கொடுக்குது, வாட்டர் மெலன் கொடுக்குது, இளநீ கொடுக்குது, நொங்கு கொடுக்குது, பதநீர் கொடுக்குது, வெள்ளரிக்காய் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை இந்த சம்மரில் தாகத்தை தணிக்கிறதுக்கு தண்ணீரும் அது தகுந்த தண்ணீர் சேர்ந்த நீர் சம்மந்தமான பழங்கள், காய்கறிகள் கொடுக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது உணவு. இந்த நேரத்தில் ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரி சிம்பிளான உணவுகளை உட்கொள்கிறது. ஏன்னா உடம்புடைய வெப்பத்தினால நம்மளுடைய ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காலகட்டம் இது. உணவை எடுத்துன்னு போயிட்டு நம்ம பஸ்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஒரு சூட்டில் வச்சுருந்தா ஒரு பாக்டீரியா லேசாக கண்டாமினேட் ஆகிருந்தால் கூட குளிர்காலத்தில் 6 மணி நேரம் தாங்குகிற ஒரு கலந்த சாதம் சம்மரில் ஹீட்டில் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கெட்டு போக வாய்ப்பு இல்லாத ஒரு சிம்பிளான இது நான்வெஜ் அண்டு டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ஐட்டங்கள்லாம் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உள்ள பொருள்கள். அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அண்டு தூசு படிந்த உணவுகள்,
இப்போ சரியான சுகாதாரமற்ற முறையில் விற்கப்படுற உணவுகளையும் நம்ம உட்கொள்றதை தவிர்க்கணும். ஜீரண மண்டல உறுப்புகள் பாதிக்கப்பட்டா என்ன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும், என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும்? சில விஷயங்கள் நமக்கு நேரடியாக தெரியும். இப்போ ஒரு வேளை சாப்பிட்டோம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து ஒரு சிறு பசி வரணும், 6 மணி நேரம் கழித்து கொலைப்பசியே வரும். அப்படி வரலன்னா பசியின்மை, அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வேளை பசிக்கலை, எனக்கு இன்னும் உபுசமாக இருக்குது, அம்மா கூப்பிடுறாங்க ஆனால் வயிறு உபுசமாக இருக்குது, காற்று அடைச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மலம் போகிறது. மலம் போகிறதுல இயல்பாக அவங்களுக்கு நமக்கு என்ன பழக்கமோ அதில் மாற்றம் இருக்குது. ரொம்ப நீர்த்து அடிக்கடி போகிறது டயரியான்னு சொல்லுவோம். ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு கம்மியாக போகிறது கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். அப்புறம் அப்டாமினல் ப்ளோட்டிங், டிஸ்டென்ஷன், பெயின் வலி எப்பொழுதுமே நம்ம நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்காக இயற்கை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய அபாயமணி அது. ஸோ வயிற்றில் வலி வர்றது இதெல்லாம் நமக்கு நேரடியாக நம்மளுடைய ஜீரண மண்டல அறிகுறின்றதை நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம அனுபவித்து சின்ன வயசுல அப்பா அம்மாட்ட சொல்லுவோம், இல்லைன்னா மருத்துவர் அணுகும். பட் சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கும். இப்போ நம்மளே அறியாமல் எடை கூடுறது இல்லை குறையிறது, நம்ம எந்த விதமான முயற்சி இல்லாமல் அன்இன்டென்ஷனலாக வெயிட் கூடிகிட்டே போகுது, திடீர்னு இல்லை வெயிட் குறையிறது. அதுக்கப்புறம் சோர்வு. ஸோ ஒரு அதீத சோர்வுக்கு ஜீரண மண்டலத்தில் இரும்பு, வைட்டமின் B12, கால்சியம், வைட்டமின் D போன்ற சத்துக்களை உறிஞ்ச முடியாமல் உடம்பு ஒரு எந்த நேரம் ஒரு டயர்ட் ஆல் த டைம் இருப்பாங்க. எப்பொழுதும் சோறு, காலைல எழுந்திருக்கும்போது கூட ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பிரெயின் ஃபாக், மைண்ட் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மைண்டே ஒரு பனிமூட்டமாக ஒரு மப்பு மந்தாரமாக மைண்ட் இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதை பிரெயின் ஃபாக்னுவாங்க. அதெல்லாம் பளிச்சுன்னு நமக்கு தெரியாது. நம்மளாம் உட்காந்து யோசிச்சா தான் இந்த காரணங்கள் ஜீரண மண்டலத்தில் உற்பத்தி ஆகுது. நம்மளுடைய தூக்கம் கெட்டதுனால, நம்மளுடைய மனசு சரியில்லாதனால. அப்போ பிரெயினுக்கும் கட்டுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ கட்டை செகண்ட் பிரெயின் சொல்கிறாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வயிற்றுக்குள்ளே நல்ல பட்டாம்பூச்சி அடிக்குது இல்லையா? அப்போ காதிலே பார்த்தாலும் ஒரு பட்டாம்பூச்சி வருது, கடன் கொடுத்தோம் வந்தாலும் வேற ஒரு பட்டாம்பூச்சி வருது இல்லையா? அப்போ மூளை உணர்வுகளுக்கு வயிறு கொடுக்குற சமிக்கைகளுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. அது கட் ஃபீலிங் சொல்கிறாங்க. உங்களுக்கு வயிறு சரியில்லைனாக்கா மனசு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை மனசு சரியில்லாமல் இருந்தால் வயிறு சரியில்லாமல் போகலாம். இதுக்கும் ஜீரண மண்டலத்துக்கும் தொடர்பு இருக்குன்றதை நம்ம ஒன்று உய்த்துணரணும், இல்லைனா நல்ல மருத்துவர் அணுகி பேசும்போது அவங்க நமக்கே அதை கண்ணாடி பிடிச்சி காட்டுவாங்க. பர்ஃபெக்ட், கரெக்டாக சொல்லிட்டீங்க டாக்டர். இப்போ இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு பேசுகிறப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, நிறைய சில பேர் ஒரு சில காரணங்களுக்காக விரதம் இருப்பாங்க. அது நம்மளுடைய குடலுக்கும் வயிறுக்கும் நல்லது செய்யுதா, இல்லை அடிக்கடி விரதம் இருக்கிறனால தப்பில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா அதே மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்று இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அதை பற்றியும் சொல்லுங்க டாக்டர். ஆமாம், இப்போ விரதம்ன்றது நம்மளுடைய புராதன முறையில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் அது. ஸோ ஒரு குறிப்பிட்ட கால நேரம் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். இது லாஜிக்கலாக எந்த விதமான சயின்ஸும் இல்லாமல் லைஃப் ஸ்டைலாக நம்மளுடைய வாழ்க்கை முறையாக நம்ம அணுகும்போது அது நல்லது தான். ஏன்னா ஒரு மெஷினை டவுன் டைமில் வைக்கிறோம், ஒரு தினம் உழைக்கிற ஒரு காளை மாட்டுக்கு நம்ம கொம்பு பூசி ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா? வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறோம், புனருத்தாரணம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்கீப்பிங்காக நம்ம உடம்பை பார்க்கலாம். சயின்டிஃபிக்காக பார்க்க போனால் தொடர்ந்து நம்ம ஒரு 12 மணி நேரம் சுகர் அண்டு ஸ்டார்ச்சை உடம்பை ஃபீட் பண்ணாமல் இருக்கும்போது ஆட்டோஃபேஜின்னு ஒன்று நடக்குது. அப்போ சில சரியில்லாத செல்கள், ஃப்யூச்சரில் கேன்சராக போகக்கூடிய செல்கள், இதையெல்லாம் நல்ல செல்கள் சாப்பிட்டுடுதுன்றாங்க. அப்போ இட் இஸ் எகெயின்ஸ்ட் கேன்சர் அக்கரன்ஸ் 2. ஸோ 3வது இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது கட் பாக்டீரியாவிலேருந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு ரீசைக்கிளிங் ரீஜோனேட் ஆகிறதுனால அந்த விரதம் இருக்கிறது இயல்பாகவே நம்ம சமுதாயத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க உடம்பு நல்லது செய்யுதுன்னு. பட் இன்னொரு பழமொழி உலகத்துக்கெல்லாம் பொருந்தும், வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட், தட் இஸ் ஒன்லி காமன் திங் அபவுட் அஸ் இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க பெரியம்மா வருஷத்துக்கு 30 நாள் 60 நாள் விரதம் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மா வருஷத்துக்கு 6 நாள் தான் இருக்காங்க, நான் இருக்கிறதே இல்லை. அப்போ 3 வகையான ஆட்களை எடுத்துக்கிட்டாக்கா அப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு நல்லதாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னா அவங்களை விட்டுடலாம். பட் அவங்களுக்கு ஆல்ரெடி சுகர் அப் அண்ட் டவுனாக இருக்குது, உடம்பு வீக்காக போயிட்டுருக்கு, விரதம் இருக்கிறனால அவங்களுக்கு மயக்கம் வருது. அப்படி ஒரு பிரச்சனையை நம்ம கண்டினியூ பண்ணும் பொழுது அதனால் நமக்கு நல்லது நடந்தா ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு சிகிச்சை முறையை, ஒரு உணவு முறையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நல்லா இருந்தான்னா அதை கண்டினியூ பண்ணணும். நமக்கு நல்லா இல்லைன்னா நமக்கு அது ஒத்து வரல, அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்றத நம்ம யோசித்து செய்யணும்.
அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போகிறது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது மேலை நாடு நம்ம விரதத்துக்கு கொடுத்த மாடர்ன் ஃப்ரேஸ். அது ரொம்ப கேட்சியாக இருக்குது இல்லையா? நீங்கள் அலோபதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டின்னு ஒரு கொலஸ்ட்ரால் மாத்திரை இருக்குது, அது இரவில் தான் கொடுக்கணும்பாங்க. ஏன் இரவில் கொடுக்கணும்னா இரவு நேரத்தில் லிவர் அந்த மருந்தை இன்னும் அழகாக வந்து கையாளும். அப்போ சர்க்காரியன் ரிதம்ன்றது உள்ளவே யாரையுமே வெளிச்சத்தையே பார்க்காத உள்ள உறுப்புகளுக்கு கூட தெரியும் இது இரவு பகல்னு. அந்த இரவு பகலை நம்ம வெளியே இருக்க நம்ம மதிக்கணும். அவங்களே மதிக்கிறாங்கன்னா நம்மளும் மதிக்கணும். ஏன்னா நம்ம அவங்க கூட ஏந்து வாழணுன்னாக்கா நம்மளும் வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். இதுதான் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கினுடைய தாத்பரியம். ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு இருக்கு. அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தோன்னா வந்துட்டு அதில் இப்போ 50%க்கு மேலே வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அது எதனால டாக்டர்? ரொம்ப ரொம்ப உண்மையை சொல்கிறீங்க. இன்னைக்கு இப்போ உடல் பருமன் தான் இதுக்கு காரணம். இப்போ இருக்கிற உணவு பழக்கங்கள், துரித உணவு, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்றாங்க, நம்மளால் வந்து சரியாக சீரணிக்க முடியாமல் எக்ஸஸாக செய்கிற கார்போஹைட்ரேட் தான் உடம்புல கொழுப்பாக மாறுது. அதுக்கு லைஃப் ஸ்டைல், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை. நிறைய பேர் வந்து அமெரிக்கன் டைமுக்கு வேலை செய்கிறது, பல காரணங்களுக்காக இரவு விழிச்சிருக்குது. ஈவன் வாட்ஸ்அப், யூடியூப் பார்த்துக்கிட்டே இரவில் வந்து ரொம்ப நேரம் வந்து தூக்கத்துக்கு எடுத்துக்கிறவங்களாம் இருக்காங்க. இதுக்கு பேர் சோஷியல் ஜெட்லாக்னே சொல்கிறோம். ஸோ இதனாலலாம் வருது. ரெண்டாவது மது, ஆல்கஹால். இப்போது இளம் வயதினர்கிட்ட கூட அந்த கெட்ட பழக்கம் வந்துட்டுருக்கு. அதை சரியாக வந்து லிவர் ஹேண்டில் பண்ணலன்னா அதுக்கும் ஃபேட்டி லிவர் வரும். இந்த ஃபேட்டி லிவரை வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு விட்டது பழைய காலம். இப்போ வந்து அது எந்த கிரேடில் இருக்குது, அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணணும், எப்படி அதை குறைச்சிக்கணும், உணவு பழக்க வழக்கம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் உடற்பயிற்சி, தேவைன்னா லிவருக்கு சப்போர்ட் பண்ணுற மெடிசன் கொடுத்து இதை எடுத்துக்கணும். ஃபைப்ரோ ஸ்கேன்னு ஒரு நல்ல ஸ்கேன் டெஸ்ட் இருக்குது. இது இந்த ஃபேட்டி லிவர் அப்படியே இருக்குமா, இல்லை கல்லீரல் அழற்சி இல்லை சுருக்கம் இறுக்கமாகி பின்னாடி நமக்கு ஆபத்தை விளைவிக்குமான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் நல்ல அழகான கவனம் செலுத்தி அதை சரியாக்கிக்கலாம். கடைசி ஸ்டேஜ் சிரோசிஸ் தான் வந்து கொஞ்சம் திருப்ப முடியாது. இது வந்து கண்டிப்பாக திருத்தி அமைச்சிக்கலாம். நிச்சயமா. ஸோ எங்களுக்கு தெரியாத குடல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். குடல் அப்படின்னு சொல்றப்போ இந்த பெருங்குடல் புற்றுநோய், கோலன் கேன்சர், இது எதனால ஏற்படுது டாக்டர்? இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? உலகம் முழுக்க இதை பற்றின அவேர்னஸ் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பெருங்குடல் உள்ள வந்து நான் சொன்னேன் மிகப்பெரிய ரீசைக்ளிங் பிளான்ட்னு சொன்னேன். இப்போ அப்படிப்பட்ட அந்த சுத்திகரிப்பு தொழிற்சாலை அது வேலை செய்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த செல்லு வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. அந்த உள்ள தோல் மாதிரியே அது அது புதுப்பிக்கிற வேகம் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு புது செல் உருவாக்கணும். ஒரு செல்லு உருவாகும் பொழுது அதில் எழுத்து பிழைகள் வர்றது, அது காப்பி தானே எடுக்கிறாங்க, பிரதி எடுக்கிறாங்க. அதில் எழுத்து பிழைகள் வர்றது தான் ஜெனட்டிக் மியூட்டேஷனுங்கிறோம். எங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து செல்கள் டேர்ன் ஓவராக இருக்கோ அங்கெல்லாம் அந்த மியூட்டேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த எழுத்து பிழைகள் அதிகமாகும் போது அது கேன்சராக மாறுது. அதிர்ஷ்டவசமாக இந்த கேன்சர் வந்து ஒரு சின்ன பால் மறு மாதிரி திசு கட்டி மாதிரி உருவாகி ஒரு பட்டாணி அளவுக்கு இருந்து அப்புறம் ஒரு வேப்பம்பழம், அப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி, அப்படி தான் வளருது அது. அதனால் இதனுடைய அவேர்னஸ் வந்து இப்போ ஆவரேஜ் ரிஸ்க், எனக்கு வந்து ஃபேமிலியில் யாருக்குமே கேன்சர் இல்லை, எனக்கு நாள்பட்ட குடல் அழற்சி நோய் இல்லை அப்படின்னாக்கா 45-50 வயசில் கொலனோஸ்கோப்பி இல்லைனா மோஷனில் கண்ணுக்கு தெரியாத பிளட்டு வருதா அப்படின்னு 2 பரிசோதனைகளை பண்ணிக்கிட்டு 45-50 வயசில் நம்ம பண்ணிக்கிட்டால் 10 வருஷம் வரைக்கும் அதுக்கு வாரண்ட்டி இருக்குது. அப்போ ஏன்னா சின்னதாக இருக்கும்போது கண்டுபிடிச்சோம்னா அந்த டைம்லேயே அதை வந்து ஒரு கிள்ளி எரிஞ்சிடலாம். ஒரு செடி சின்னதாக இருக்கும்போது இப்படி பிடிங்க எரிஞ்சிடலாம். அது மரமாக வளரும்போது நம்ம பெரிய ரம்பம் எடுத்துகிட்டு போகணும், அறுவை சிகிச்சை. ஸோ அதனால் கொலான் கேன்சர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் பருமன் குறைக்கிறது, நல்ல உடற்பயிற்சி, நம்ம சொன்ன மாதிரி ஆரோக்கியமான காய்கறிகள், நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் மூலம் வந்து குறைக்கலாம். ஆனாலும் இது நமக்குள்ளே இருக்கா வளருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 45-50 வயசில் வந்து மருத்துவர் அணுகி மோஷன் டெஸ்ட்டோ கொலனோஸ்கோபி டெஸ்ட்டோ பண்ணிக்கிட்டாக்கா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். ஒரு 3 தடவை 4 தடவை பண்ணிக்கிட்டா இந்த கொடிய நோயிலேருந்து தப்பிச்சிக்கலாம். நிச்சயமா டாக்டர். இந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் என்னன்னா, எல்லாருக்குமே இந்த சாப்பிடாத டைம்ல வயிற்றுலேருந்து ஒரு டீடைல்ஸ் சவுண்ட் மாதிரி கேட்கும் டாக்டர். அது எதனால டாக்டர் ஏற்படுது? உள்ள என்ன நடக்குது? எனக்கும் அது டவுட் இருந்துருக்கு. சிறுகுடல் பெருங்குடல தின்னுதுன்னுவாங்க பசி. அது வந்து ஃபிகரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன். இப்போ சாப்பிட டைம் ஆகி போச்சுன்னும் போது நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸஸ் எல்லாம் வந்து அது செரிக்கிறதுக்கான உணவுக்காக காத்துட்ருக்கு, வெயிட் பண்ணுது. அப்போ குடலில் வந்து இயல்பான சில பெரிஸ்டால்சிஸ்னு இயல்பான மூமெண்ட்ஸ் இருக்குது. அது எக்ஸாஜரேட் ஆகும்போது அந்த சவுண்டு கேட்கும். பட் வேறு சில இடங்களில் வந்து அது வந்துட்டு சாப்பிட்டு அடங்கிட்டா அது நார்மல்.
பட் வயிறு வலியோடு அந்த மாதிரி நிறையா சத்தம் போட்டாக்கா வந்து குடல் ஏதோ அடைப்பு இருக்கலாம், இல்லை செரிமான பிரச்சனை இருக்கலாம். இப்போ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பால் சாப்பிட்ட பிறகு அந்த பாலில் இருக்கிற லாக்டோஸ் செரிக்கலைனாக்கா அது கெட்ட பாக்டீரியாக்கெலாம் உணவாகி எக்கச்சக்கமான கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அவங்க சவுண்டு வந்து டிடிஎஸ் மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கேட்கும். ஓகே டாக்டர், இன்னைக்கு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு என்ன நடக்குது அப்படின்னு. இனிமே கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். டாக்டர், இப்போ மெடிக்கல் சயின்ஸ் பயங்கர அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்மளுடைய வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்களோ குடல் சம்பந்தப்பட்ட நோய்களோ என்ன மாதிரி பரிசோதனையில நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ சாதாரண ரத்த பரிசோதனை சொன்னேன் இல்லைங்களா, இப்போ சோர்வாக இருக்கும்போது இரும்பு சத்து கம்மியாக இருக்கலாம், B12, அந்த மாதிரி ரத்த பரிசோதனையிலேருந்து மிக துல்லியமான ஸ்கேன்கள், நீங்கள் அல்ட்ராசவுண்ட் சொன்னீங்க, சிடி ஸ்கேன், MR ஸ்கேன், இப்படி வந்து ஸ்கேனுங்க மூலம் வந்து ரொம்ப பேஷண்ட்டை எந்த விதமான துன்புறுத்தாமல் வெளியேறதே நிறைய தகவல்களை சேகரிக்கலாம். அவசியப்படும்பொழுது நம்ம உள்நோக்கி கருவிகள் இருக்குது, எண்டோஸ்கோப்பி இருக்குது. நம்ம உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடலினுடைய தொடக்கம் அது எண்டோஸ்கோப்பி. அது மாதிரி பெருங்குடல், ஆசன வாயில் தொடங்கி பெருங்குடல் சிறுகுடலினுடைய முடிவு வரைக்கும் போய் அதை பார்க்கலாம். இது நடுவில் இருக்கிறதுக்கு என்ட்ரோஸ்கோப்னு இருக்குது. பித்த குழாய், அதில் கற்கள் விழுந்தாக்கா இல்லை பேன்கிரியாஸில் பிரச்சனை இருந்தால் அதை பார்க்குறதுக்கான எண்டோஸ்கோப்பி இருக்குது. இந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம சிறு சிறு கட்டிகள் அகற்றிடலாம். ரத்த கசிவு இருந்தால் அதுக்கு கிளிப்பு, ஒரு காலத்தில் அறுவை சிகிச்சை தேவைப்பட்ட பல விஷயங்களை இப்போ எண்டோஸ்கோப்பி மூலம் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் ஆரிஃபைஸ், இயற்கை கொடுத்த அந்த பாதை வழியாகவே போயிட்டு பேஷண்ட்டுக்கு அதிகமான சிரமம் கொடுக்காம மிக நவீன சிகிச்சைகள், கட்டிகள் அகற்றுறது, அடைப்புகள் நீக்கிறது அப்படின்ற ஒரு மருத்துவத்துறையோட மிகப்பெரிய முன்னேற்றங்கள், அதனுடைய பலன்கள்லாம் பேஷண்ட் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம். எஸ். அண்ட் டாக்டர், இன்னைக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடல் அஜீரண கோளாறுகள், இது எல்லாத்தையும் பற்றியுமே தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. இப்போ கட் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும், அதாவது நம்மளுடைய வயிற்றை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய டேக் ஹோம் அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஆமாம் டாக்டர், ஏன்னா கட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. நம்ம வந்து இன்சைட் நல்லா இருந்தால் தான் அவுட் சைட் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம வீடு, நம்ம தோட்டம் நல்லா இருக்கணும். அப்போ குடல் வந்து நம்ம தோட்டம் மாதிரி, அதில் வந்து கோடிக்கணக்கான உற்ற நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பேர் வந்து ஃப்ளோரான்றோம், மைக்ரோபயோம்ங்கிறோம். ஒரு கட் மைக்ரோ, ஒரு வேர்ல்டே இருக்குது. 100 ட்ரில்லியன் பாக்டீரியா வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. அவங்கள முக்கால்வாசி நம்ம நல்லது செய்கிறாங்க. நம்மளால் செய்ய முடியாத சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சு நம்மளை காப்பாற்றுறாங்க. நம்மளை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க கொடுக்குறதே அவங்க தான் ஆர்மி ட்ரைனிங். ஏன்னா உணவோ எதுவோ நீரோ வந்து முத டச் பண்ணுறது வந்து கட்டு தான். அந்த கட்டு வந்து நம்மளை சாம்பிள் பண்ணி இவங்கெல்லாம் நமக்கு நல்லவங்க, இவங்கெல்லாம் நமக்கு ஒத்துக்காதவங்கன்ற அந்த இம்யூனிட்டி தொழிற்சாலையும் கட்டு தான். அந்த கட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு அங்கே இருக்கிற 400 ட்ரில்லியன் பாக்டீரியாவுக்கும் நம்ம தினசரி உணவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம போஷாக்குக்கு சாப்பிட்றது இல்லாமல் நம்மக்கிட்ட வளர்ப்பு தோட்டமாக இருக்கிற 400 ட்ரில்லியன் செடிகளுக்கு நம்ம தினம் உரம் போட வேண்டியவங்களாக இருக்கும். அந்த உரம் வந்து நார்ச்சத்து. ஸோ அப்போ வந்து காய்கறிகள், வண்ண காய்கறிகள், நிறைய கீரைகள், ஜூஸாக சாப்பிட்ற நேரடி பழங்கள், சீசனுக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் அந்தந்த சீசன். இந்த தடவை நொங்கு கிடைக்குதா, இளநீ கிடைக்குதா, வெள்ளரிக்காய் கிடைக்குதா, அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டியாக இந்த வாரம் இந்த காய்கறி, அடுத்த வாரம் அந்த காய்கறி, இந்த உடற்பயிற்சி, இந்த நல்ல தூக்கம், மன அழுத்தத்தை வந்து படுக்கறைக்கு வெளியே நிறுத்திட்டு போய் நல்லா தூங்கணும். செருப்பை கழட்டி விடுற மாதிரி கவலையை கழட்டி விட்டுட்டு மனசை தினம், உடம்பை, மூளையை தினம் வந்து புனருத்தாரம் பண்ணிக்கணும். உங்களை ரொம்ப நேசிங்க, உங்கள் சுற்றத்தை நேசிங்க, உங்கள் சுற்றுப்புறத்தை நேசிங்க, உலகத்தை நேசிங்க. அதுதான் வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கான முதல் படி. நிச்சயமா டாக்டர், உங்களுடைய பேஷண்ட்ஸ் எல்லாருமே லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ற விதத்திலே வந்து அவ்வளவு நம்பகத்தன்மை இருக்கு, நம்பிக்கை வருது, ஒரு பாசிட்டிவிட்டி வருது. அண்ட் இன்னைக்கு வயிறு, குடல் சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் எல்லாமே எங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக மொத்தத்துல வயிறு அப்படிங்கிறது ஒரு பூந்தோட்டம் மாதிரி, அதை சந்தோஷமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி டாக்டர். நன்றி.